இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணணும், பட் உங்களுக்கு கோடிங்கை பற்றி எதுவுமே பெருசாக தெரியாது. வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு வெளியே போய் கேட்டோம்னா அவங்க மினிமமாகவே ஒரு 10,000லேருந்து 50,000 கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களால் இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஜீரோ கோடிங், அதாவது கோடிங்கே பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வெப்சைட்டை எப்படி கம்மியான காஸ்ட்டில் கிரியேட் பண்ணுறதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அண்ட் அப்படி நான் சொல்ல போகிற ஒரு ஸ்டெப்ஸ் ரொம்பவே முக்கியம். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணீங்கன்னா உங்களாலையும் ஒரு பக்காவான வெப்சைட்டை சூப்பராக கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ இப்போ நம்மளுடைய வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிற டூலோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிஞ்சர் ஹொரிசோன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைப் கோடிங் டூல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களை நிறைய பேருக்கு மேபி இந்த வைப் கோடிங்னா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். இது ஒன்றுமே கிடையாது. கோடிங் பண்ணாமல் நமக்கு தேவைப்படுற மாதிரியான வெப்சைட் எல்லாம் ஜஸ்ட் சாதாரணமான இங்கிலீஷ்லேயே பேசி, அது இங்கிலீஷ்னு இல்லை அவங்களுடைய ஓன் லாங்குவேஜ்லேயே பேசி அவங்களுக்கு ஏற்ற அவுட்புட் எடுக்கிறதோடைய பேர் தான் வைப் கோடிங். இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நான் ஃபர்ஸ்ட் அவங்க லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் சைன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இந்த பேஜில் போயிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள், இதில் வாட் டு யூ வாண்ட் டு கிரியேட்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். இதில் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான வெப்சைட் வேணும், அந்த வெப்சைட் என்னெல்லாம் பண்ணணும், அந்த வெப்சைட்டோட ஆடியன்ஸ் யார், இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்களை ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் நீங்கள் கொடுத்தாலே அந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கேட்ட மாதிரியான அந்த ஒரு வெப்சைட்டை பக்காவாக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ரீ மேட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதாவது சப்போஸ் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வெப்சைட் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற இதை ப்ரிவியூ பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்டிஞ்சர் ஹொரிசோன்ஸால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வெப்சைட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஜென் அப்படின்னு போட்டு ஸ்ட்ரென்த் என்டூரன்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. ஸோ வேற லெவலில் இருக்கிறதுல இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்கச்சக்கமாக உங்களுக்கு எப்படி எப்படி வெப்சைட்ஸ் தேவையோ அப்படி அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரியே நான் முன்ன சொன்ன மாதிரி கோடிங்கே பண்ணாமல் சாதாரணமான இங்கிலீஷை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்மளோட வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு எந்த மாதிரியான வெப்சைட் தேவைங்கிறதே ஒரு ப்ராம்ப்டாக கொடுக்க தெரியலன்னா ஒன்றுமே கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணுங்க. சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிட்டு அதில் போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லையோ இல்லை தமிழ்லையோ நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறேன், அதுக்காக நீ ஒரு ப்ராம்ப்ட் எழுதி தரணும், எனக்கு அந்த வெப்சைட் எப்படி இருக்கணும்னா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த வெப்சைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லுங்க. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ப்ராம்ப்டை தூக்கி கொண்டு கொடுக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டா போதும். இந்த ஹோஸ்டிஞ்சர் ஹொரிசோன்ஸ் உங்களோட வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக எனக்கு ஒரு வெப்சைட் ஐடியா இருக்குது, அதை தான் கிரியேட் பண்ண போகிறேன். அது என்னன்னா ஒரு டூ டூ வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த டூ டூ வெப்சைட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது ஒன்றுமே கிடையாது. நிறைய நேரங்களில் நான் நிறைய விஷயங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பேன், பட் டைம் இல்லாததுனால இல்லை அதை ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணாததால அதை மிஸ் பண்ணிடுவேன். பட் இதுவே என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பக்காவான டூல், என்னுடைய சொந்த டூல் இருந்துச்சு அப்படின்னா என்னால் நான் பண்ண போகிற வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலைகளை பக்காவாக ட்ராக் பண்ணி என்னுடைய ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஐடியா. இதை நான் போயிட்டு அப்படியே சாட் ஜிபிடி கொடுக்க போகிறேன். அண்ட் அது ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க போது அதை கொண்டு வந்து நம்ம இதில் பேஸ்ட் பண்ணி நமக்கான வெப்சைட் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியில் இந்த மாதிரி தத்தக்கையா புத்தக்கானதாக ஒரு டைப்பாக ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து வச்சுருக்கேன் வேணும்னு. ஸோ இதை நான் அப்படியே சென்ட் பண்ணுறேன். இந்த சாட் ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த ப்ராம்ப்டை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பக்காவான ப்ராம்ப்டை ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இது இந்த மாதிரி பக்காவாக ஜெனரேட் பண்ணி முடிச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம சொன்ன மாதிரி இதை அப்படியே இங்கேருந்து காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ண போகிறோம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது, அதாவது எனக்கு இந்த மாதிரி வெப்சைட் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட இந்த இடத்துல ஒரு இமேஜ் அப்லோட் இமேஜ் ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு அதையும் அப்லோடு பண்ணி எனக்கு இந்த மாதிரி சிமிலராக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் சாட் ஜிபிடி கொடுத்த அந்த ப்ராம்ப்டை மட்டுமே காப்பி பண்ணிட்டு இங்கே நான் சென்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ அது நம்ம கொடுத்த அந்த ப்ராம்ப்டை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு நம்மகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குது. அதாவது பிஃபோர் ஐ ஸ்டார்ட் பில்டிங் ஐ நீட் டு கிளாரிஃபை ஒன் திங் ஃபார் யூசர் ஆத்தென்டிகேஷன். அதாவது இந்த வெப்சைட்டில் ஒருத்தர் வந்து லாகின் பண்ணணுமா, அது எப்படி இருக்கணும், பாஸ்வேர்டு வேணுமா, இல்லை பாஸ்வேர்டே இல்லாமல் யாராலும் வந்து யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி கேட்குது. ஸோ நான் இதில் பாஸ்வேர்ட்லெஸ் இமெயில் கோடை கொடுத்துட்டு சென்ட் பண்ணுறேன். அண்ட் தென் அதோடைய வேலையை பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் ரைட் சைடில் பார்க்கலாம் ஒர்க்கிங் ஆன் இட்னு போட்டு பின்னாடி ஏதோ பயங்கரமாக கோடிங்லாம் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னன்னே தெரியாது. பேசிக்காக நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், எனக்கு இந்த மாதிரி கோடிங்கை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. நான் ஜஸ்ட் எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், அதை மட்டும் தான் கொடுத்து அது எனக்காக கோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் ரொம்ப தெளிவாகவே பார்க்கலாம். அது உங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்லேயே சொல்லிக்கிட்டு இருக்கும். இது அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கிறேன், அதுக்கப்புறமா எனேபிள்டு டேட்டா ஸ்டோரேஜ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை அதை ஆன் பண்ணியிருக்கு. அந்த விஷயங்களை அது நமக்கு தெரிவிச்சுக்கிட்டும் இருக்கு. ஸோ
நம்ம இப்போ ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்டிங்கர் ஹொரிசோன்ஸ் ஃபியூ மினிட்ஸ்லேயே நமக்கான அந்த வெப்சைட்டை பக்காவாக கிரியேட் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ வாங்க இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஃப்ளோ அப்படின்னு அதுவே பேர் வச்சிருக்கு. ஸோ இதுதான் ஹோம் ஸ்க்ரீன். மேனேஜ் டாஸ்க் ஸ்மார்ட்டர் அச்சீவ் மோர் டெய்லி கெட் ஸ்டார்டட் வியூ டெமோ எல்லாமே இருக்கு. ஸோ நம்மளுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இதை நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட்ல பண்ணியிருக்கோம் பாருங்க. அப்புறம் மேலே கவனிச்சிங்களா, இங்கே வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு ஒரு டார்க் மோடுமே இருக்கு, வேற லெவலில். ஸோ இப்போ நம்ம இதில் கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீங்கிற இந்த பட்டன் கிளிக் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய ஒரு மெயில் கேட்குது. ஸோ நான் ஒரு மெயிலை கிளிக் பண்ணுறேன். ஓடிபி வருமா என்ன? அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபியுமே அனுப்பியிருக்கு. ஸோ இந்த ஓடிபி அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து ஓடிபி பேஸ்ட் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் சைன் கிளிக் பண்ணலாம். ஸோ நம்மளோட டேஷ்போர்டே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம இங்கே இருந்து கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் டாஸ்க்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணலாம். அண்ட் அந்த டாஸ்கோடைய பெயர், அதுக்கப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோடைய ப்ரியாரிட்டி, அதோடைய கேட்டகரி, எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ முடிக்கணும், டைம் எஸ்டிமேஷன். நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராவது ஒரு டெவலப்பர் இருந்தீங்கன்னா உண்மையை சொல்லுங்க, நம்ம மேனோட உட்காந்து பண்ணோம்னா இந்த டைம் அதாவது ஒரு 5 நிமிஷம் டைம் பீரியடுக்குள்ள இவ்வளோ வேலையை முடிக்க முடியுமான்னு எனக்கு உண்மையிலே தெரியல. உங்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்தா என்ன ஆகும்னு. அதாவது நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஹை எண்டில் இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். பட் என்ன மாதிரி ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா போகிற நிலைமையை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு. ஸோ நான் ஒரு ஃபர்ஸ்ட் டாஸ்க் கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாஸ்க்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா டேஷ்போர்டு, அதுக்கப்புறமா கேலண்டரு, அதுக்கப்புறமா அனலைசிஸ் கிராஃபு, அதுக்கப்புறமா என்னுடைய ப்ரொஃபைல் பற்றின டீட்டெயில்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்திருக்கு. ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் மட்டும் தான் வச்சுக்கணும் கிடையாது, இதை யார் இதனாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சரி சூப்பர், அவ்வளோதான் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடாதீங்க. இன்னும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அது கிரியேட் பண்ணி கொடுத்த வெப்சைட்டில் ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கல, இல்லை ஏதோ ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணணும், இல்லை கலர் சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேட் பாக்ஸ் இருக்கும். அந்த சேட் பாக்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எது பிடிக்கல அண்ட் அதை எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிறத ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் சொன்னீங்களே மட்டுமே போதும். அது பக்காவா நீங்க எதை பாயிண்ட் பண்ணி சொன்னீங்களோ அதை கரெக்டா சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். சோ இப்போ நான் உங்களுக்காக பண்ணி காமிக்கிற பாருங்க. இதுல லெஃப்ட் சைடுல போயிட்டு சேஞ்ச் தி வெப்சைட் தீம் டு க்ளோயிங் கோல்டன் yellow and black கலர்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சென்ட் பண்றேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா திரும்ப அனலைஸ் பண்ணி நம்ம கேட்ட அந்த சேஞ்சை பண்ணி கொடுத்துரும். சோ அது எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். சோ இந்த சேஞ்சை பண்ணிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன். உங்களை நிறைய பேர் யோசிக்கலாம், இந்த டூல் என்ன இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, சூப்பரா பண்ணுது, இது நமக்கு ஃப்ரீயா கிடைக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சீங்கன்னா அதான் இல்ல. நீங்க இத லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல மந்த்லி AA கிரெடிட்ஸ் சொல்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி அதுக்கிட்ட போய் சேட் பண்ணும்போதும் அது எவ்வளோ எனர்ஜி எடுத்துக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரியான இந்த கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ இந்த கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஐயோ பே பண்ணி வாங்கணுமா, ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. உங்களால் ஜஸ்ட் 600 ருபீஸ்ல இருந்தே அப் டு 30 கிரெடிட்ஸ் வர மந்த்லி வாங்கி யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதை பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல நீங்க போயிட்டு வியூ பிளான்ஸ் இருக்குல்ல, இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்டான பிளான்ஸ் காமிக்கும். இதுல போயிட்டு நீங்க எக்ஸ்ப்ளோரர் பாத்தீங்கன்னா மந்த்லி ஜஸ்ட் 609 ரூபீஸ் தான். ஸ்டார்டர் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி 1229 ரூபீஸ். இது ஒரு பெஸ்ட் விஷயம் அப்படின்னா இந்த பிளானை நீங்க சூஸ் பண்றதால உங்களுக்கு மந்த்லி 70 கிரெடிட்ஸ் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டொமைன் ஃபார் 1 இயர் போட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ 2 ஃப்ரீ மெயில் பாக்ஸஸ் per வெப்சைட் ஃபார் 1 இயர். அண்ட் அது கீழே நீங்க பார்க்கலாம் உங்களால அப் டு 25 வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். 24/7 priority support, self subscription, ad chat box, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. சோ என்ன கேட்டா நீங்க இந்த பிளானை சூஸ் பண்றது தான் ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயமா இருக்கும். சோ ஒன்ஸ் நீங்க இந்த பிளானை செலக்ட் பண்ணிட்டு இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த வீடியோ நீங்க இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு இதுதான் உங்களுக்கு ரொம்ப வேல்யூ தரப்போகுது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா have a coupon code சொல்ற ஆப்ஷன் இருக்குதுல, அதுல போயிட்டு கேபிட்டல் லெட்டர்ல HARIZONE ஹரிசோன் டைப் பண்ணி அப்ளை பண்ணுங்க. சோ இதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2063.82 ரூபீஸ் காமிக்குது. ஸோ நான் இப்போ அப்ளை பண்ணுற பாருங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது உங்களுக்கு டேரெக்டாக அந்த டோட்டல் அமௌண்ட்ல இருந்து 10% ரெடியூஸ் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10% ரெடியூஸ் ஆகி 1857 ரூபீஸ் தான் காமிக்குது. அண்ட் இதை நான் நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக நம்மளுடைய ஸ்பான்சர் ஹோஸ்டிங்கர் கிட்ட இருந்து ஸ்பெஷலாக கட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அந்த கோடை யூஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே ஹோஸ்டிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கான மணி பேக் கேரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு அது உங்களுக்கு பிடிக்கல இல்லை ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் தாராளமாக அவங்க கிட்ட இருந்து உங்களுடைய பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம். ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வாங்க நம்மளுடைய வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணி சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த மாதிரி நான் எப்படி ஆசைப்பட்டனோ அதே மாதிரி பக்காவா செமையான அனிமேஷனோடைய அதே கோல்டன் எல்லோ கலர்ல
பக்காவாக கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த வெப்சைட்டை ஜஸ்ட் 1 கிளிக்ல லான்ச் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஒரு பட்டன் இருக்குதுல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும், நம்மளோட வெப்சைட் இந்த மாதிரி பக்காவாக இன்டர்நெட்லேயே பப்ளிஷ் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல தெரியுது வியூ செட்டிங் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டேப்ல நம்மளோட இந்த வெப்சைட் பக்காவாக காமிக்கும். ஸோ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு. பட் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொமைன் நேமில் அது இல்லை. ஸோ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு திரும்ப பேக்கில் போயிட்டு கனெக்ட் a கஸ்டம் டொமைன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குதுல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா சப்போஸ் நீங்கள் 12 மந்த்க்கான பிளானை சூஸ் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு அவங்க ஃப்ரீயாக 1 இயர்க்கான டொமைன் நேமே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ஏற்ற அந்த டொமைன் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதை வாங்கி கூட இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் டொமைனை கூட இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் ஞாபகம் இருக்கட்டும், சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது ரொம்பவே முக்கியம். சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை கண்டினியூ பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி AI டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு வெப்சைட் பண்ணி கொடுத்து அது மூலியமா எப்படி பணம் சம்பாதிக்கிறத பற்றி நான் டீட்டெயில் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். சப்போஸ் அதை நீங்கள் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் தெரிகிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.